ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்த ஸ்டிச்சஸ்க்குள்ளே சிம்பிள்ஸ், அப்ரிவியேஷன்ஸ், அப்புறமா அதுக்கு எத்தனை டேர்னிங் செயின் வேணும், எந்த டேர்னிங் செயினை நம்ம ஸ்டிச்சாக கன்சிடர் பண்ணுங்கிறத நம்ம இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு மேஜிக் ரிங். இதை நம்ம மேஜிக் ரிங்னு சொல்லுவோம் அல்லது மேஜிக் சர்க்கிள் அப்படின்னும் சொல்லுவோம். இதோட சிம்பிள் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். ஒரு சின்ன அப்படி கேர்ள் மாதிரி இப்படி இருக்கும். இதோட அப்ரிவேஷன் MR, மேஜிக் ரிங். அடுத்து பாருங்கள், ஸ்லிப் ஸ்டிச். இதோட சிம்பிள் ஒரு டாட். இதுக்கு அப்ரிவியேஷன் SLST. அடுத்து பாருங்கள், செயின் ஸ்டிச். இதோட ஸ்டிச் பாருங்கள், ஒரு குட்டி ஓவல் ஷேப். அப்ரிவியேஷன் CH. அடுத்தது சிங்கிள் குரோஷே. இதோட சிம்பிள் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ப்ளஸ் சைன் ஆர் ஒரு மல்டிப்ளிகேஷன் சைன். நம்ம சிங்கிள் குரோஷேக்கு இது போடலாம் அல்லது இந்த சிம்பிளும் நம்ம யூஸ் பண்ணலாம். இதோட அப்ரிவியேஷன் SC. இது இந்த ஸ்டிச் நம்ம போடச்சில் நம்ம டேர்னிங் செயின் போடணும். அது ஒரு டேர்னிங் செயின் நம்ம போடணும் சிங்கிள் குரோஷேக்கு. இந்த டேர்னிங் செயினை நம்ம ஸ்டிச்சாக கன்சிடர் பண்ணக்கூடாது. அடுத்தது பாருங்கள், ஹாஃப் டபுள் குரோஷே. இதோட சிம்பிள் ஒரு எலாங்கேட்டட் T. ஒரு T எப்படி நீளமாக போட்டால் எப்படி இருக்கும் அதே மாதிரி. இதுக்கு அப்ரிவியேஷன் HDC. இதுக்கு நம்பர் ஆஃப் டேர்னிங் செயின்ஸ் 2. அந்த டேர்னிங் செயின் நம்ம போடுவோம்ல, அதில் பாருங்கள், செயின் இந்த மாதிரி இப்படி 2 செயின் நம்ம போடணும். சிங்கிள் குரோஷே போடச்சில் டேர்னிங் செயினில் ஒரு செயின் இந்த மாதிரி நம்ம போடணும். இந்த டேர்னிங் செயினை நம்ம ஸ்டிச்சாக கன்சிடர் பண்ண வேண்டாம். அதே போல் தான் ஹாஃப் டபுள் குரோஷேயில் நம்ம இந்த மாதிரி 2 செயின் போடுவோம் டேர்ன் பண்ணச்சில். ஸோ இந்த ஸ்டிச்சை நம்ம ஸ்டிச்சாக கன்சிடர் பண்ண வேண்டாம். அதுபோல் இந்த ஸ்டிச் பண்ணச்சில் நம்ம yarn over பண்ணணும். நம்ம அந்த நீடில் நம்ம குரோஷே நீடில் இந்த மாதிரி ஒரு அப்படி yarn over பண்ணிட்டு தான் நம்ம ஸ்டிச்சை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அடுத்து பாருங்கள், டபுள் குரோஷே. இதோட சிம்பிள் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு எலாங்கேட்டட் T. அதில் நம்ம ஒரு கிராஸ் லைன் இந்த மாதிரி இப்படி போடணும். இதோட சிம்பிள் DC. இதுக்கு டேர்னிங் செயின்ஸ் நம்ம 3 போடணும். பாருங்கள், இந்த மாதிரி 3 செயின் நம்ம போடணும். டபுள் குரோஷேக்கு 3 செயின் போடணும். இந்த 3 செயினை நம்ம ஸ்டிச்சாக கன்சிடர் பண்ணணும். நம்ம சிங்கிள் குரோஷேக்கும் ஹாஃப் டபுள் குரோஷேக்கும் நம்ம ஸ்டிச்சாக கன்சிடர் பண்ண மாட்டோம். ஆனால் டபுள் குரோஷேக்கு இந்த 3 செயினை நம்ம ஸ்டிச்சாக கன்சிடர் பண்ணணும். இது நம்ம yarn over பண்ணணும். ஒருக்கா நம்ம yarn over பண்ணிட்டு தான் நம்ம ஸ்டிச்சை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அடுத்து பாருங்கள், ட்ரிப்பிள் குரோஷே.